நீங்கள் எல்லாருமே இது லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு தானே யோசிச்சிங்க. ஆனால் நான் எப்போவுமே மிச்சமான ரைஸ் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஒரு குயிக் ஸ்நாக் மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு திக் கடாயில் இப்போ நான் ஆட் பண்ணி இதை நான் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த எக்ஸை நம்ம இப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஆனியன் எல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இந்த வெஜிடபிள் எடுத்துக்கிட்டால் ஷைனிங் ஆகிடுவேன், இப்படிலாம் சொல்லி தான் எங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டினாங்க. ஆனால் நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி சமைச்சிருக்கேன் ட்ரை பண்ணு, அந்த ஷெஃப் மாதிரி குக் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுன்னா தான் சாப்பிட்றாங்க. சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? சரி செஞ்சிடுவோம் அப்படின்னு நானும் இதை சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் நமக்கு போட்ட கண்டிஷன் என்னென்னா, ஆனியன் இருக்கக்கூடாதான், கம்மி வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணுமா, நிறைய முட்டை தெரியணுமா. முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக அதை எடுத்ததும் அதே கடாய் அதே எண்ணெயில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், கேப்சிகம் இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா இப்போது ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது க்ரன்ச்சியாக எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களோட காய்கறி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 நிமிஷம் தான், அப்போ தான் உங்களுக்கு அது க்ரன்ச்சியாக இருக்கும். இதுலேயும் நம்ம பெரிய மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நான் இடத்துக்கு போகிறது சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரி இல்லைனா டொமேட்டோ கெச்சப், இது எல்லாத்தையும் சேர்த்தே நான் ஒரே ஒரு குழிக்கரண்டி, அதாவது 2 டேபிள் ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்க கணக்கு, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில். இது போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்துடும். இல்லை என்கிட்ட டொமேட்டோ பியூரி, சோயா சாஸ் இதெல்லாம் எதுவும் இல்லைனாலும் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஒரு டொமேட்டோவை நல்லா வேக வச்சு, அதான் ஒரு தக்காளியை நல்லா வேக வச்சு கார்லிக்கோட நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பிளெண்டரில், அவ்வளோதான். அது மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான், ஹோல் தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது தக்காளி சோறாயிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் உங்கள் கிட்டே இருக்குது, அதாங்க மிச்சமான ரைஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 2 கப் ரைஸ் நீங்கள் குக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நான் சீரகம் எப்போவுமே போட்டு தான் குக் பண்ணுவேன். அது என்னமோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அந்த ரைஸை ஃப்ரைட் ரைஸில் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி காலையில் சமைச்சது இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைஸில் சமைச்சா பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நான் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் ஒயிட் பெப்பர். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நம்ம க்ரில் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் ஆப்ஷனல் இது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம போட்டிருக்கிறதே போதும். சில குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதே மாதிரியே எல்லா பொரியலுமே ட்ரை பண்ணுவேன். அவரைக்காய், வெண்டைக்காய், கீரை எல்லாத்துலேயுமே ஒரு முட்டையை போட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பிளேட் காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.